வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு பாட்டிங்க, இன்னைக்கு நட்பை விட பெரியது எதுவும் இல்லை. இந்த கதையோட தலைப்பு. வாங்க நம்ம கதைக்குள்ள போய் பார்ப்போம். ஒரு அழகான நந்தவனத்தில் 2 நண்பர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் அன்பு மற்றும் அறிவு. இருவரும் பந்து விளையாடி கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விளையாடி கொண்டிருக்கும் போது தரையில் ஒரு பெரிய பாதாம் கொட்டை கிடைப்பதை அன்பு பார்த்தான். அதே பார், ஒரு பாதாம் கொட்டை என்று அவன் கத்தினான். அன்பு அதை எடுப்பதற்குள் பக்கத்தில் இருந்த அறிவு வேகமாக ஓடிச் சென்று அந்த பாதாம் கொட்டையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். இப்பொழுது இருவருக்குமே இடையே சண்டை ஆரம்பமானது. அன்பு சொன்னான், நான் தான் அதை முதலில் பார்த்தேன், ஆனால் இது எனக்குத்தான் சொந்தம். ஆனால் அறிவு விடவில்லை. நீ பார்த்தால் என்ன, நான் தான் முதலில் கையில் எடுத்தேன், அதனால் இது என்னுடையதுதான் என்று பிடிவாதமாக பிடித்தான். நான் தான் பார்த்தேன், நான் தான் எடுத்தேன். இருவரும் மாறி மாறி சண்டை போட்டு கொண்டார்கள். அவர்களின் சத்தம் கேட்டு அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வந்தார். அந்த ஊரிலேயே மிகவும் புத்திசாலி. அவர் இவர்களை இருவரையும் அமைதிப்படுத்தினார். ஏன் இப்படி சண்டை போடுகிறீர்கள், என்ன நடந்தது என்று கேட்டார். அன்பு சொன்னான், ஐயா, இந்த பாதாம் கொட்டையை முதலில் பார்த்தது நான் தான், அதனால இது எனக்கே கிடைக்க வேண்டும். அறிவு சொன்னான், இல்லை ஐயா, நான் தான் ஓடி போய் எடுத்தேன், அதனால எனக்குத்தான் வேண்டும். பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், சரி, நான் உங்களுக்கு ஒரு நீதிபதி போல் தீர்ப்பை சொல்லுகிறேன். அந்த பாதாம் கொட்டையை என்னிடம் கொடுங்கள். பெரியவர் அந்த பாதாம் கொட்டையை உடைத்தார். அதன் உள்ளே இருந்த பருப்பை எடுத்து, இதை முதலில் பார்த்த அன்பு, அந்த பருப்பு அவனுக்குத்தான் சொந்தம் என்று கூறி அவனிடம் கொடுத்தார். பிறகு அந்த பாதாம் கொட்டையின் மேலோட்டை 2 துண்டுகளாக பிரித்தார். இதை முதலில் எடுத்தது அறிவு, அதனால இந்த ஓடுகள் அவனுக்கு சொந்தம் என்று கூறி அறிவு கையில் கொடுத்தார். இப்பொழுது இருவரும் திகைத்தார்கள். அறிவு கையில் வெறும் ஓடுதான், அன்பு கையில் இருந்தது பருப்பை. அதனால் அவனால் மட்டும் தனியாக சாப்பிட முடியவில்லை. சண்டையிட்டதால் அவர்களுக்குள் இருந்த நட்பு விரிசலடைந்தது. பெரியவர் சொன்னார், பார்த்தீர்களா, நீங்கள் இருவருமே ஆசைப்பட்டு சண்டை போட்டதால் யாருக்கும் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. நீங்கள் சண்டையிடாமல் இருந்திருந்தால் இந்த பருப்பை ஆளுக்கு பாதியாக பகிர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டிருக்கலாம். உங்கள் நட்பு கெட்டுப்போயும் இருக்காது. அன்பும் அறிவும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். சண்டையிடுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்று அவர்களுக்குள் புரிந்தது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டு கொண்டு இனி எதையுமே பகிர்ந்து கொள்வோம் என்று உறுதி எடுத்தார்கள். என்ன குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி. என்ன, நம்ம அடுத்த கதையில சந்திக்கலாமா? பாட்டி கதைகள்.